ஜென்னிசெட் அரசியல் காரணமாக தான் விஜய் அவர்களுடைய உங்கள் விஜய் அந்த அளவுக்கு சக்சஸா மாறினதும், அதே ஜென்னிசெட் வாக்காளர்களை கண்டிப்பா நீங்க தற்குறிகள் என்று பேசக்கூடாது, அவங்க கூட நாம உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லி திமுகவிலிருந்தே குரல் வந்ததற்கான காரணமும் அதுதான். இந்த ஜென்னிசெட் நினைச்சா என்ன நடக்கும் விக்கி, அவங்கலாம் ஒரு ஜெனரேஷனா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் ஜென்னிசெட் நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கறத பல உலக நாடுகளே நமக்கு காண்பித்து விட்டது. 90s கிட்ஸ்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, 80s கிட்ஸ்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குனே வாழ்வாங்க. குடும்பம் நல்லா இருக்கும், நாம எந்த துக்கத்தை வேணா அனுபவிக்கலாம். ஆனா ஜென்னிசெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட குடும்ப உறவுல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதும் இருக்கும். அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதற்கான பதிலை தேடக்கூடிய அந்த நிர்பந்தமும் அந்த குழந்தைகள்கிட்ட இருந்துச்சு. சோ இது எல்லாம் சேரும்போது 2026 தேர்தல் விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற லெவலுக்கு மாற்றப்பட வேண்டும் என்பதை திமுகவும் கண்டிப்பா பாடம் படித்துக் கொண்டார்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாடலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் பாடல் வெளியிடப்படவில்லை. சரி, அப்ப நாளடைவில் ஸ்டாலின் அவர்களுக்கு பாடல் வெளியிடப்படுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த இடத்துல எகைன் ஒரு பாடல் வரும், ஆனா அது திமுகவை முன்னிலைப்படுத்தி மட்டும்தான் வருமே தவிர அங்க இருக்கக்கூடிய வேற எந்த தலைவரை முன்னிலைப்படுத்தியும் வராது. அப்படி அங்க ஒரு தலைவர் அதிகமாக பேசப்படுகிறார் என்றால் அந்த பாடலிலும் உதயநிதி அவர்களுடைய பெயர் அதிகமாக இருக்கும்.